இன்றைக்கு செய்ய போகிறது வந்து ஒரு சிம்பிள் பாஸ்தா ரெசிபி. அதுக்கு தண்ணி கொதிக்க விட்டுட்டேன். அதுக்குள்ள உப்பு, கொஞ்சம் ஆலிவ் ஆயில். இதில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் பாஸ்தா இருக்குது. அதை வந்து நான் இதுக்குள்ள போடுறேன். போட்டு அவிய விடுவோம். பாஸ்தா இந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே இதை வடிப்போம். வடிச்சிட்டு கொஞ்சம் பச்சை தண்ணி திறந்து விட்டால் அது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டுப்படாமல் இருக்கும். நாங்கள் ஏற்கனவே எண்ணெயும் விட்டுருக்கோம். அதோடு இப்படி பச்சை தண்ணியை விட்டோம்னா அது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டுப்படாமல் இருக்கும். பாஸ்தா ரெடி. இது என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கிறேன். ஒரு 3 உள்ளிப்பல் எடுத்து குட்டி குட்டியாக வெட்டி வச்சிருக்கிறேன். இது வந்து குடமிளகாய். இது நீங்கள் விரும்பினா போடலாம், இல்லாட்டி இதை அவாய்ட் பண்ணலாம். மற்றது கொஞ்சம் துருவி வச்சு இந்த பாஸ்தாக்கு நான் வந்து முட்டையும் போட போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு 2 முட்டை ஒயிட் சோஸ் தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு கொஞ்சமாக பால், மற்றது பட்டர், உரைப்புக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், மிளகு, மற்றது இட்டாலியன் சீசனிங். ஒரு 3 முட்டை எடுத்து இதுக்குள்ள மிளகுத்தூள் மற்றது கொஞ்சம் உப்பு போட்டு இதை அடித்து வைப்போம். நான் வந்து முதல் முட்டையை வந்து பொரிச்சு எடுக்க போகிறேன். ஒரு பேனுக்குள்ள நான் வந்து கொஞ்சம் ஆயில் விடுறேன். எண்ணெய் கொதிச்சோன்னா இதுக்குள்ள முட்டையை பொரிச்செடுப்போம். இப்போ இதுக்குள்ள முட்டையை ஊற்றி பொரிச்செடுக்க போகிறேன். இந்த முட்டை பொரிகிறது பார்க்கவே ஒரு அழகு தான். அப்படியே ஒரு பூ பூக்கிற மாதிரி அப்படியே பொரிஞ்சு வரும். இப்படி வந்து கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகள்லாம் முட்டையை கிளறி தான் பொரிச்சு எடுத்து வச்சா அந்த பாஸ்தாக்குள்ள போடிக்குள்ள அது கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வேலையால் வந்தோ இல்லாட்டி அவசரமாக இன்றைக்கெல்லாம் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட். ஸோ டப்பண்டு செஞ்சு வச்சுட்டு போகணும். இன்றைக்கு ஃபுல்லாக எனக்கு கொஞ்சம் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கிறபடியாக இது ஒரு ஆக்சுவலி பாஸ்தாலாம் அவிச்சிட்டிங்கன்னா ஒரு 1/2 மணித்தியாலம் நாள் அப்படி காணும். டப்பண்டு செஞ்சிடலாம். அண்ட் கிட்ஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் இதுக்கு நீங்கள் முட்டை தான் போடணும் இல்லை, நீங்கள் டோஃபு இல்லாட்டி பன்னீர் மற்ற சிக்கன் அதெல்லாம் கூட பொரிச்சு போடலாம். பட் இன்றைக்கு எனக்கு முட்டை போட்டு செய்யணும் போல இருந்தது. ஸோ எங்களோட முட்டை பொரியல் ரெடி ஆயிட்டு. இது எடுத்து வைப்போம். அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு எங்களோட உள்ளி, வெங்காயம், கேப்சிகம் அதெல்லாம் வதக்கி எடுப்போம். ஸோ வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்த பிறகு நாங்கள் இதுக்குள்ள உள்ளியை போடுவோம். நீங்கள் இதை விட சின்ன சின்னனாவும் வெங்காயத்தை வெட்டலாம். எனக்கு இது இப்படி இருந்தால் கொஞ்சம் ஓகே. ஸோ அதால் நான் இப்படி வெட்டினேன். நீங்கள் கேப்சிகமோட சோலன், ஸ்வீட் கார்ன் அது போடலாம். நான் வந்து இன்றைக்கு கேப்சிகம் மட்டும்தான் போட போகிறேன், வேறு ஒன்றும் போடல. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் உள்ளி போடுறேன். உள்ளி வதங்கிக்க வர வாசமே அது ஒரு தனி வாசம்தான். நல்லா இருக்கும், எனக்கு பிடிக்கும். அது சாப்பிட்றோமோ இல்லையோ சமைக்க எனக்கு பிடிக்கும். முக்கியமாக கிட்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடும்போது அது செய்து கொடுத்தா அது ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் இனி கேப்சிகம் ஆட் பண்ண போகிறேன். நெட்டை ரெட் கேப்சிகம் தான் இருந்தது. ஸோ கேப்சிகம் ஆட் பண்ணியாச்சு. இப்போது இதை வந்து கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு மற்ற சீசனிங்கை வந்து நாங்கள் போடுவோம். உப்பு உங்களோட தேவைக்கேற்ப, சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், இட்டாலியன் சீசனிங் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லாட்டி 1 டீஸ்பூன், அது உங்களோட உரைப்புக்கேற்ப போட்டு இதை நல்லா கிளறி விடுவோம்.
கேப்சிகம் வந்து ஆக வதங்க தேவையில்லை, ஏனென்றா ஆக வதங்கினாலும் டேஸ்ட் இருக்காது, கொஞ்சம் கடிப்பட்டா தான் நல்லா இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து இதோட அந்த நான் அவிச்ச பாஸ்தாவை போட்டு கிளறிட்டு வைக்க போகிறேன். இனி இதுக்கு பிறகு ஒயிட் சாஸ் செஞ்சுட்டு இதெல்லாம் அதோட போட்டு கிளறி முட்டையும் போட்டால் எங்களோட பாஸ்தா ரெடி. ஒரு பேனில் நான் வந்து ஒரு 30 கிராம் பட்டர் ஆட் பண்ணுறேன். இது வந்து உருகினோடனே இதுக்குள்ளே நாங்கள் மாவை போடுவோம். பட்டர் உருகினோடனே நாங்கள் ஒரு 30 கிராமு கிட்ட மா எடுத்து வச்சிருக்கிறேன், அதை போடுவோம். போட்டு பட்டரோட சேர்த்து சாஸ் மாதிரி கிளறுவோம். இனி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை இப்படி வந்தோன்னா பாலை விட்டு, இனி கொஞ்சம் கொஞ்சமாக பாலை விட்டு நாங்கள் ஒரு விஸ்க் வச்சு கிளற சோஸ் ரெடி ஆகிடும். சோஸ் வந்து நல்ல க்ரீமியாக வந்திருக்கு. இப்போ இதுக்குள்ள வந்து நாங்கள் எங்களோட சில்லி ஃப்ளேக்ஸ், மிளகுத்தூள், இட்டாலியன் சீசனிங் எல்லாம் ஆட் பண்ணுவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், ஏன்னா நான் மற்றதுக்குள்ளேயும் போட்டுருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு, இது வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணலாம். நான் வந்து என்ன கொஞ்சம் சீஸும் போட போகிறேன், கிட்டத்தட்ட ஒரு 75 கிராம் அப்படி சீஸ். இதுக்குள்ள சீஸை போட்டுட்டு கொஞ்சம் அது உருக மட்டும் இதண்டுட்டு எங்களோட பாஸ்தா இதை போட்டுக்கலார. ஓகே, நான் வந்து இது கொஞ்சம் பால் விட போகிறேன், கொஞ்சம் உருகிற மாதிரி இருக்குது ஏன்னா சீஸும் போட்டபடியா. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துட்டு, நான் வந்து கொஞ்சம் பால் விட்டுனா ஏன்னா அது வந்து எனக்கு கொஞ்சம் இதாக இருந்த மாதிரி இருந்ததாக இருக்குமா. ஸோ நீங்கள் உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு பாலை விட்டு இது பண்ணிட்டு இதுக்குள்ளே இனி அந்த பாஸ்தாவை போட்டால் சரி. பாஸ்தா மற்றது நான் பொரிச்சு வச்ச முட்டையெல்லாம் போட்டு, இப்போ வந்து அடுப்பு வந்து உண்மையாக லோ ஃப்ளேமுக்கு போகணும், இல்லாட்டி வந்து ஆக கட்டி பத்திடும். சோஸ் க்ரீமியாக நல்ல ஒரு டேஸ்டான பாஸ்தா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க, இல்லாட்டி வேறு மாதிரி நீங்கள் செய்கிறீங்களா எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, நாங்களும் ட்ரை பண்ண. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டேக் கேர், பை பாய். Subscribe here, like பண்ணுங்க, follow பண்ணுங்க please.